2021 மதுரை அருகே ஒரு கிராமத்துல வசிக்கிற ஸ்ரீதேவி என்ற பெண்ணின் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயம், வராகி அம்மனின் அற்புதம். ஒரு உண்மை சம்பவம் அடிப்படையில் இந்த கதை உருவாக்கப்பட்டது. அவளுடைய கணவர் ஆனந்த் ஒரு வீடியோ எடிட்டர், ஒரே ஒரு மகள் ஹர்ஷிதா. ஸ்ரீதேவிக்கு வராகி அம்மன் மீது மிகுந்த பக்தி. ஆனா ஆனந்த் ஆன்மீகம் இல்லாதவர். ஒரு நாள் திடீரென்று வேலையில் பிரச்சனை ஏற்பட்டதால் ஆனந்த் தனது வேலை வாய்ப்பை இழந்தார். வருமானம் எதுவும் இல்லாததால் கடன்கள், குடும்ப பொறுப்புகள், அவை அனைத்தும் ஆனந்துக்கு மிகவும் மன அழுத்தத்தை உருவாக்கியது. சரியான சாப்பாடும் இல்லாமல் தூக்கமின்றி தவித்தார். அம்மா, நான் என்ன செய்வது? என் கணவர் வேலை இல்லாமல் தவிக்கிறார். என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்து என்று ஸ்ரீதேவி மனமாற வராகியை பிரார்த்தித்தார். ஒரு நாள் இரவு ஸ்ரீதேவி கனவில் வராகி அம்மன் தோன்றினாள். அம்மன் தோன்றி, உன் கணவன் உயிருக்கு ஏதோ நடக்க போகுது, ஆனா நீ பயப்படாதே என்றாள். அடுத்த நாள் காலை ஆனந்த் தனது காரில் வெளியேறினார். அவர் கடந்து கொண்டிருந்த தருணத்தில் ஒரு மரத்தின் அடியில் கார் மோதி கண்ணாடி துண்டுகளுடன் இரத்த வெள்ளத்தில் ஆனந்த் சுயநினைவின்றி கிடந்தார். அங்கிருந்தவர்கள் ஆனந்தை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். ஐசியூவில் ஆனந்த் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அந்த தருணம் ஸ்ரீதேவி வராகி அம்மன் சந்நிதியில் மண்டியிட்டு பூஜை செய்து அம்மனிடம் அழுதாள். அவளோட கண்ணீர் விழும் நேரத்துல ஐசியூவில் இருந்த ஆனந்தின் உயிர் மீண்டும் திரும்பி இருக்கு. மருத்துவர்களே ஆச்சரியப்பட்டனர். கண்கள் திறந்ததும் ஆனந்த் சொன்னார், நான் ஒரு இருண்ட இடத்தில் விழுந்தேன் போல் இருந்துச்சு. ஆனா ஒரு அம்மா வந்தாங்க, சிவப்பு உடையில், பன்றியின் முகம். அவங்க என் கையை பிடிச்சுக்கிட்டு நீ பயப்படாதேன்னு சொன்னாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, வராகிதான். அதன் பிறகு அவளது குடும்பம் பழையபடி நிம்மதிக்குள் வந்தது. ஆனந்த் திரும்ப வேலைக்கு சேர்ந்தார். இப்போ அவரும் வராகி அம்மனை வழிபடுறாராம். அவள் ஓசை இல்லாம வரலாம், ஆனா அவள் வரும் பாதை மட்டும் விழிப்பும் அருளும் நிரம்பியதா இருக்கும். அவளை அழைக்கிறவர்களுக்கு அவள் எப்போதும் காத்து நிற்பா. ஓம் ஜெய வராகி.